ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். இன்றைக்கி நைட்டில் நான் டிஃபன் எதுவும் பண்ணலை. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக வீட்டில் இருந்துச்சு. ரம்ஜானுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் பண்ணல. சிம்பிளாக பண்ணிக்காச்சு. ப்ரெட் ஆம்லேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது 2 ப்ரெட் எடுத்துகிட்டு நான் சைடில் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா ஹீட் ஆனதும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடைச்சி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒன் சைடு. திரும்ப பெரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையில். போட்டு நல்லா முட்டையை அடித்து தோசை தவால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா எல்லா சைடும் அப்ளை ஆகட்டும். இப்போது ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்துட்டு மயனீஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஜெலபின் டிப் வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு இதில் வந்துட்டு மின்ட் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்லைஸில். அப்புறம் டொமேட்டோ கொச்சிப் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, முட்டையில் வச்சுக்கிடுவோம். இப்போ ஒன் சைடு வந்து டொமேட்டோவும் ஒன் சைடு வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்மள்ட்ட வந்துட்டு ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒன் சைடு நல்லா ஆம்லேட் வெந்துருச்சு. வடக்கி வச்சு பட்டி போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் ஆம்லேட். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபுல் வீடியோ வேணும்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.